இல்ல குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர், காயப்படுத்திய ஒரு நபருக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன அழைப்பு என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்பன் வந்து விட்ட பிறகு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உன்னை கண்ணீர் சிந்த வைத்து உன்னை காயப்படுத்தியவர், உன்னை மரண வேதனைக்கு அடைய வைத்த நபருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது. இப்பொழுது இது என்ன அழைப்பு, யாரிடமிருந்து வந்திருக்கின்றது என்பதை உனக்கு உன் அப்பன் நான் சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, இப்பொழுது ஒருவேளை நீ இன்று இந்த விஷயத்தை என்னவென்று கேட்காமல் செல்வாயானால் அந்த ஆபத்து மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த ஆபத்தை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு உன் அப்பன் இப்பொழுது நான் இருக்கின்ற இந்த நேரம் எந்த ஒரு ஆபத்திலும் உன்னை நெருங்கவிடக்கூடாது என்பதில் நான் முழு கவனத்தோடு இருக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முத்தமும் என் பிள்ளை உனக்கான சந்தோஷங்களை நீ ஒரு சேர பெற்று கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்பதை இப்பொழுது நிறுத்திவிட்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான தருணங்களை என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டிய காலகட்டாயம் கைகூடி வந்து விட்டது. எப்பொழுதும் நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இவர் எப்படி இந்த அப்பன் அனுமதி கொடுத்து உள்ளே அனுப்பினார் என்று தானே யோசிக்கின்றாய். அப்பன் இத்தனை சொல்கின்ற நீ இவரை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாமா? நீ இவர்களை என் வாழ்க்கையில் வரவிடாமலேயே எனக்கு இந்த அவமானத்தை கொடுக்காமலேயே தடுத்திருக்கலாமே. என்னை எதற்காக கண்ணீர் சிந்த வைத்தாய் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன் அப்பன் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ மிகுந்த வேதனையை சந்தித்திருப்பாய். அது எப்படி தெரியுமா? யார் நமக்கு இது போன்ற துரோகங்களை செய்கின்றார்கள், யார் நம் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கின்றார்கள் என்று தெரியாமல் என் குழந்தை நீ அப்பொழுது மிகுந்த கஷ்டப்பட்டிருப்பாய். ஆனால் இப்பொழுது யார் செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், இவர்களை எல்லாம் என்ன மனநிலையோடு உன்னுடன் பழகுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை உன் அப்பன் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய கட்டாயம் இல்லை. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதத்தை நிச்சயமாக நடத்தட்டும். இனி உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கட்டும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய மனதுக்குள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால் இவருக்கு வந்த அழைப்பு எங்கிருந்து, யாரால் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இது இவர்களுக்கு தேவைதான் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். சுற்றி இருந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து எப்பொழுதும் உனக்கு இதைவிட கஷ்டங்கள் வந்துவிடாது என்று சொல்லி உன் வாழ்க்கையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இவர்களுக்கு பேரிடையாக வந்து இருக்கின்றது இந்த மாற்றம். நீ கண்ணீர் சிந்து கவலைப்பட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவாய் என்று அவர்கள் எண்ணி இருந்தார்கள். ஆனால் நடந்தது அப்படி எதிராக நடந்து விட்டது. உனக்கு மரண அழைப்பு வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருந்தது. ஆனால் அதற்கு பதிலாக அந்த அழைப்பு இப்பொழுது அவர்களுக்கு வந்து திருப்ப சென்றிருக்கின்றது.
இந்த நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயங்கள் பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நம்மை சுற்றி தீய சக்திகள் இருக்கும் பொழுது நாம் நினைத்தது போலெல்லாம் நம்மால் ஒருபோதும் இருந்துவிட முடியாது. நம் ஆசைப்பட்ட விஷயங்கள் போல எதுவும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்பொழுது அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக களைத்தெடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நின்றது போதும். இனி என்ன நடந்தாலும் இனிமேல் இவர்களுக்கான காலம் முடியும் பொழுது உனக்காக நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல மாற்றத்தை நீ பெற வேண்டிய தருணம் வந்து விட்டது. உனக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்க வேண்டிய தருணம் இப்பொழுது என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற அப்பனை நிச்சயமாக என்னவாகும் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர கொடுக்கும். அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்து சொல்லி நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இவர்கள் எந்த மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எதற்காக இப்படி செய்தார்கள் என்பதை நீ உன் கண்ணீர் சிந்த வைத்து இவர்கள் எந்த மனநிலையில் உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்தார்கள் என்பதை சற்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஏனென்று இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நீ நினைத்து நினைத்து வருந்துகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகுந்த மன கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்து நினைத்து துன்பப்படுகின்ற அளவிற்கு மிகுதியான வேதனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றது. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை உணர்ந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் சரியான முடிவு உனக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இத்தனை காலமும் இவர்களை உன்னோடு அருகில் வைத்து கொண்டு அவர்களுக்கு நீ கொடுத்த இடம் இன்று உன்னுடைய வாழ்க்கையை அழகிருக்கின்ற நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் உன்னுடைய அப்பன் நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? இந்த அப்பனுக்கு நீ எப்பொழுதும் எதையும் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ எனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமுமே நீ என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேர்மையாக இரு, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாதே என்பதுதான் என் குழந்தையே. நீ யாருக்கும் இதுவரையிலும் எந்த துரோகத்தையும் செய்தது கிடையாது. யார் வாழ்க்கையிலும் நீ அழிக்க நினைத்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது நீ இறங்க குணம் கொண்டு உனக்கு தீமைகளை செய்கின்றவர்களுக்கு அதிகமான இடத்தை நீ கொடுத்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையை உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதை கட்டாயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இனி வரக்கூடிய நேரம் உன் வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்த வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். இவர்களுக்கு அழைப்பு இப்பொழுது மரண அழைப்பு வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனையும்
உன்னை விட்டு நீங்கப் போகிறது என்றல்லவா அர்த்தம். உன்னை ஆட்டி படைத்த அத்தனை இன்னலும் உன்னை விட்டு தீரப் போகிறது என்றல்லவா அர்த்தம். இனி என்னவானாலும் சரி, நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அவருக்கு மரணம் அழைப்பு வந்ததற்கான காரணம் என்னவென்று கேட்கின்றாயா? அப்பன் இப்படி கூட நடக்குமா? ஒருவரின் மரணத்தை எதிர்பார்த்தால் நமக்கு உன்னிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றேன். யாரும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு புரிகின்றது. ஆனால் என் குழந்தை, இந்த மரண அழைப்பு நான் அவர்களுக்கு கொடுத்ததில்லை. நான் அவர்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியதில்லை. ஆனால் அது தானாக அவர்களுக்கு தேடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கெட்ட எண்ணங்களால், தீய சிந்தனைகளினாலும், எப்பொழுதும் தேவையற்ற எண்ணங்களை தனக்குள் கொண்டு வந்து இந்த மரண அழைப்பினை அவர்களுக்கு தேடிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஒருவர் என்ன மனநிலையோடு இருக்கின்றார்கள், எந்த எண்ணங்களோடு ஒருவர் ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறார்கள், அவர்களின் மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனையும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எத்தனை காலம் இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அவர்கள் வாழ்க்கை உடனடியாக முடித்து விடுவது அவர்கள் கைகளில்தான் இருக்கின்றது. நீண்ட காலம் தொடர்வது அவர்கள் கைகளில்தான் இருக்கின்றது. அதனால் என்ன நடந்தாலும், எது இருக்கிறது, அதனால் என்ன நடந்தாலும், எது வந்தாலும் அவரவர் வாழ்க்கை வாழ வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அந்த சந்தோஷத்தை அவர் கை கொண்டு வேண்டும். யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காமல் இவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற அக்கறையோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டு மற்றவர்கள் இவர்கள் கொடுத்து செய்ய நினைக்கும் பொழுது எப்படி இவர்கள் வாழ்க்கை நீண்ட நாள் தொடங்கி இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட காலம் உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் எதையும் கொடுக்காது என்று தெய்வங்கள் அவர்களுக்கான அழைப்பை அழைக்கிறது. உனக்கு மரண அழைப்பு வந்து விட்டது. உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை. நீ எப்பொழுதும் தீய செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான். மற்றவர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை செய்து மற்றவர்கள் எப்பொழுதும் மனவேதனை கொடுத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது உனக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை தெய்வம்தான் அவர்களுக்கு அழைப்பை விடுவித்திருக்கிறார். இந்த அழைப்பு தானாக சொல்லவில்லை. இப்பொழுது என்ன என்பதை புரிந்துகொள். அதாவது இப்பொழுது இவர்கள் மீது இறக்கப்பட்டு தேவையில்லாததை நீ நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்கின்றேனோ, உனக்காக நான் எந்த விஷயத்தை எல்லாம் நடத்துகின்றேனோ அதுவெல்லாம் என்னவென்று உனக்கு நன்மையை, உனக்கு எதிரி இருப்பவர்களுக்கு தீமைகளையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கட்டும். உனக்கான திருப்பங்களை நிச்சயமாக என்னவென்று கொண்டு வந்து சேர்க்கட்டும். நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் அப்பன் இவர்களுக்கெல்லாம் இது போன்ற விஷயங்களை நடத்துவதற்கான காரணம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அவரவர் செய்கின்ற பாவம் அவரவர் வாழ்க்கையை நிச்சயமாக அழித்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை பற்றி என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தலாம் போய்விடுமா? அப்பன் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ ஊக்குவிக்காதே.
என்று உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற இவர்கள் தெய்வத்தை கொடுக்கின்ற தண்டனை சரியானதுதான் என்று சொல்லி நீ விலகிவிடு. இல்லை என்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் மிக பெரிய ஆபத்தை கொடுத்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு இவர்களுக்காக நீ வருவாயானால் இந்த கஷ்டம் உன்னை வந்து சேரும் என்பதை அப்பன் உன்னிடத்தில் அப்படியே சொல்லி இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. எந்த நேரமும் உன் அப்பன் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் இருக்கின்ற உன்னை துரோகத்தை நீ வேறறுக்கப் போகின்றாய் என்பதை தெளிவாக புரிந்துகொள் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.